அதிமுக முன்னாள் தலைவர் செம்மலை இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையானது 3வது நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்த உங்கள் கருத்து என்ன? அதாவது அமலாக்கத்துறை புகார்கள் வருகிற போது ஆங்காங்கே அவர்கள் ரைட் செய்வது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் இதிலே ஒரு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது தமிழ்நாட்டு அரசினுடைய அரசு நிறுவனமான டாஸ்மாகிலே, அதுவும் குறிப்பாக அதனுடைய தலைமை அலுவலகத்திலேயே வருமான வரித்துறை அமலாக்கத்துறை ஆய்வு அது ரெய்ட் செய்திருக்கிறது என்று சொன்னால் உள்ளபடியே அது இந்த அரசுக்கு ஒரு கரும்புள்ளியை போலத்தான், ஒரு வெட்கக்கேடான விஷயம்தான். ஆனால் அது பற்றி இன்னும் அரசின் தரப்பிலே எதுவும் கருத்து சொல்லவில்லை. எங்கள் ஆட்சி காலத்திலே தலைமைச் செயலகத்தில் இது போன்ற ஒரு ரெய்டு, அதாவது அமலாக்கத்துறை நடந்தபோது இதே திமுகவுடைய தலைவர்கள் இதற்கு அப்பொழுது என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், கேலி பேசினார்கள். மாநில அரசின் அனுமதியின்றி உள்ளே எப்படி அமலாக்கத்துறையோ அல்லது வருமான வரித்துறையோ நுழையலாம், அது எப்படி இந்த அரசு அனுமதித்தது என்றெல்லாம் எங்களை பார்த்து கேள்வி கேட்டார்கள். இப்போது இந்த ரெய்டுக்கு அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்று தெரியவில்லை. அதாவது அரசு நிறுவனமான டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலேயே இடி ரெய்டு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏன் எங்களை பார்த்து கேள்வி கேட்டவர்கள் இந்த அரசு ஏன் அவர்களை தடுக்கவில்லை? ரெய்டை தடுத்து எங்களுக்கு மாநில அரசாங்கத்துடைய அனுமதியின்றி எப்படி நீங்கள் வரலாம் என்று கேட்பதற்கு அவர்களுக்கு துணிவில்லை. காரணம், அப்படிப்பட்ட அந்த டாஸ்மாக் அரசு நிறுவனத்திலே முறைகேடு, ஊழல் ஆகியவற்றுக்கு முகாந்திரம் இருந்த காரணத்தினால்தான் நிச்சயமாக அமலாக்கத்துறை உள்ளே நுழைந்திருக்கும். அதாவது கொள்ளையடிக்கும் நிறுவனம் என்பது இன்றைக்கு இந்த ரெய்டின் மூலம் நிரூபித்திருக்கிறது. தன்வினை தன்னை சுடும், நினைக்கும் வேறு தனக்கு என்ற சொலவடைகள் வழக்கத்திலே உண்டு. அது இன்னும் சொல்ல போனால், இந்த அமலாக்கத்துறை ரெய்டின் போது அவர்கள் கண்டுபிடித்திருக்கிற ஒரு உண்மை, டாஸ்மாக் நிறுவனத்திலிருந்தே நேரடியாக சில்லறை கடைகளுக்கு மதுபானங்களை சப்ளை செய்திருக்கிறார்கள். அதாவது டாஸ்மாகில் இருந்து அல்ல, டாஸ்மாகில் இருந்து அந்த நிறுவனத்தின் மூலமாக மாவட்ட அளவில் இருக்கிற அந்த நிறுவனத்தின் கிளைகளுக்கு அந்த மதுபானங்களை அனுப்பி சில்லறை கடைகளுக்கு விநியோகம் செய்வதை விடுத்து இப்பொழுது நேரடியாக, அதாவது மதுபான ஆலைகளில் இருந்தே அந்த சில்லறை கடைகளுக்கு மதுபானங்கள் சப்ளை செய்யப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். காரணம், அப்படி நடந்தால் இதற்கு ஏதேனும் கணக்கு வழக்கு உண்டா? அதாவது இப்பொழுது நடப்பது சட்டப்படியான ஆட்சியா அல்லது இஷ்டப்படியான ஆட்சியா என்பது கூட சந்தேகமாக இருக்கிறது. இதனால் என்ன நஷ்டம் என்று சொன்னால், அரசுக்கு வர வேண்டிய நிதி வேறு எங்கோ செல்கிறது என்பதைத்தான் நம்மாலே யூகிக்க முடிகிறது. காரணம், ஏற்கனவே இந்த துறையினுடைய அமைச்சர் எப்படிப்பட்ட பெயரை எடுத்திருக்கிறார் என்பதெல்லாம் நாடறிந்த உண்மை. எனவே இந்த ரெய்டை பொறுத்தவரையிலே திருடனுக்கு தேல் கொட்டியதை போலத்தான் நிலைமை இருக்கிறது. இன்னும் என்னென்ன உண்மைகள் வெளிவரப் போகிறதோ என்பதையெல்லாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஒருவேளை இதற்கு துறை அமைச்சரை பொறுப்பேற்க சொல்லப் போகிறார்களா அல்லது அரசே பொறுப்பேற்குமா என்பது இன்னும் தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால், அந்த டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரையிலே தனியார் தொழிற்சாலைகளில் அந்த டாஸ்மாக் நிறுவனம் கொள்முதல் செய்யும். அந்த கொள்முதல் செய்த அந்த மதுபானங்களை விலை நிர்ணயம் செய்து மாவட்ட அளவில் இருக்கிற டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக, அதாவது கிளை டாஸ்மாக் மூலமாக கடைகளுக்கு, சில்லறை கடைகளுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் செய்வார்கள், அது விநியோகம் செய்வார்கள். ஆனால் இப்படி நேரடி சப்ளை என்பது உள்ளபடியே எவ்வளவு மோசடி என்பதை இதனாலே தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ரெய்டு நடப்பதிலே நமக்கு, அதாவது இது வழக்கமான ஒன்று தான். நான் ஏற்கனவே சொன்னதை போல வருமான வரித்துறை ஆனாலும் சரி, அமலாக்கத்துறை ஆனாலும் சரி, ஒரு புகார் வருகிற போது அல்லது
முறைகேடுகள் அவர்களுடைய கவனத்திற்கு வருகிற போது செய்வதுதான். ஆனால் அது தனியார் நிறுவனங்களிலே நடக்கும் அல்லது தனிப்பட்ட மனிதர்கள் சம்பந்தப்பட்ட அவருடைய வர்த்தக நிறுவனங்களிலே நடக்கும். ஆனால் ஒரு அரசு ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு டாஸ்மாக் என்ற இந்த மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடிய அந்த நிறுவனத்திலே அவர்கள் உள்ளே புகுந்து இந்த குறைகளை எல்லாம், முறைகேடுகளை எல்லாம், ஊழல்களை எல்லாம் கண்டுபிடித்திருக்கு என்று சொன்னால் அரசு முறையாக நடக்கவில்லை. அரசு இந்த ஊழல் நிறைந்த அரசாக, முறைகேடு நிறைந்த அரசாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு பொதுமக்களுடைய பார்வையிலே பளிச்சென்று தெரிகிறது. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தாய் தமிழ் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாகிட அனைவருக்கும் சமக்கல்வி கிடைத்திட தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தின பாஜக நடத்தும் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொள்வீர். அழைக்கிறார் பெண்டகன் ஜி பாண்டுரங்கன், பாஜக மாவட்ட தலைவர், விருதுநகர் கிழக்கு.